அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னுடைய நல்ல நண்பர் ஒருவர், அவருடைய மகன் மிகச்சிறந்த மருத்துவர். அதாவது மருத்துவத் துறையில ஒரு சில ஆய்வுகள் செய்து மிக திறம்பட செயல்பட்டு உலகளாவிய ஒரு மரியாதையை பெற்ற ஒரு மருத்துவர். அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னுடைய நண்பரோடு பேசும்போது கேட்டேன், இவ்வளவு திறமைசாலிகள் எல்லாம் இந்தியாவை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்தா இந்தியாவுக்கு நலம் குறைவு தானே, அவர் இங்கேயே வேலை மருத்துவராக பணிபுரியலாம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். உண்மைதான், நானும் முதல்ல அப்படி தான் சொன்னேன். இங்கேயே நீ இந்தியாவில் பணி பண்ணு, நீ படித்த இடம், மக்களுக்கு நல்லது பண்ணணும், உனக்காக அரசு செலவு பண்ணியிருக்கு, அதனால நீ இந்த நாட்டுக்கு தான் தொண்டு செய்யணும் அப்படிங்கிற கருத்தை நான் என்னுடைய மகனோட பேசினேன். அவரும் முதல்ல ஒப்புக்கொண்டு இங்கே சில மருத்துவமனைகளில் முதல்ல அவர் அந்த இன்டர்வியூ, அதாவது நேர்முக தேர்வு, அதுக்காக போவாங்க இல்லையா, அதுக்கு போனார். எல்லாத்தையும் நம்ம மனம் திறந்து சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஒன்று சொல்லிட்டா பில்லு பில்லு பில்லுன்னு பிடிச்சிட்டு சண்டைக்கு வராங்க. ஆனால் உண்மைகளை உண்மைகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இவரை விட்டுடுங்க, வேற ஒரு என்னுடைய நண்பருடைய மகன் ஒரு மருத்துவமனையில் சேர்றதா இருந்து சேராமல் வேற மருத்துவமனைக்கு போயிட்டார். என்னன்னு கேட்டபோது அவர் சொன்னார், அந்த மருத்துவமனையில் போன உடனே கேட்டாங்களாம், சம்பளம் நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு இவர் கேட்கறதுக்கு பதில், சம்பளங்கிறது உங்கள் சாமர்த்தியத்தை பொறுத்தது. எப்படி பதில் பார்த்தீங்களா? சம்பளங்கிறது உங்கள் சாமர்த்தியத்தை பொறுத்தது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ மருந்து எழுதுறீங்களோ ஃபார்மசிக்கு, எவ்வளவுக்கு எவ்வளோ டெஸ்ட்டு எழுதுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு லாபம் வருதோ, ஆப்ரேஷன், ஸ்கேனு, என்னென்ன நீங்கள் எழுத முடியுமோ எழுதுறீங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். விட்டோம் போதும்னு அந்த ஆஸ்பத்திரியை விட்டுட்டு அவர் வேற ஒரு நல்ல மருத்துவமனையில் போய் சேர்ந்துட்டார். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது 2 மருத்துவமனையுமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன், மருத்துவமனைகளுடைய நோக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா மனசுக்கு மகிழ்ச்சி தரல. இது அப்படியே இருக்கட்டும். என்னுடைய நண்பருடைய மகன், அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனைக்கு உரியவர். என்ன இவ்வளோ திறமைசாலியாக இருந்துட்டு எதுக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கணும், நீங்கள் வாங்க என்னோட மருத்துவமனையில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா வசதியும் நான் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு இருக்கார். இந்த இளைஞர் போய் அந்த மருத்துவமனையினுடைய தன்மை, அங்கே வேலை பார்க்குற இயல்பு, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்கிறார். அதை முடிச்சுட்டு அந்த பெரிய மனிதரை போய் சந்திக்கிறார். சந்திக்கும்போது, என்ன மருத்துவமனை பிடிச்சிருக்கா, நீங்கள் இங்கேயே பணி செய்கிறீங்களா, சம்பளமெல்லாம் நீங்கள் என்ன கேட்டாலும் அதெல்லாம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லவங்களை மாதிரி அறிவாளி நம்ம மருத்துவமனையில் இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். சார், நான் அப்புறமா மற்ற எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன நீங்கள் டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்கார், மருத்துவரா அப்படின்னு கேட்டிருக்கார். இல்லை, மருத்துவமனை என்னது, ஆனால் நான் மருத்துவர் இல்லை. ஓ சரி, அப்போ ஆஸ்பத்திரி வாசல் போர்ட்டிக்கோ இருக்கு இல்லையா, அதில் உங்கள் கார் ஏன் நிற்கிது அப்படின்னு கேட்டேன். இது இங்கே கஸ்டமர் தான், நான் தான் இந்த எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் தலைமை, அதனால ப்ரெஸ்டீஜ், என்னோட கார் போர்ட்டிக்கோவில் நிற்கிறதுங்கிறது மரபு, மற்றவங்களாம் தள்ளி நிறுத்திட்டு இறங்கி வரணும், அது இங்கே இருக்கிற ஒரு ப்ரொசீஜர். இது முழுக்க முழுக்க அவருடைய அதிகார மையம். இப்போ இந்தியாவில் இந்த மனோபாவம் இருக்கா இல்லையானா இருக்கு இருக்கு இருக்கு. எப்படி தெரியுங்களா, அவசியமோ அவசியம் இல்லையோ, அதிகார மையத்தில் இருக்கிறவங்க காரு தான் போர்ட்டிக்கோவில் நிற்கணும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் இந்தியாவுக்குள்ள இருக்கு. இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இது ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னு நீங்க எப்பாவது நினைச்சதுண்டா? அதாவது முன்னாடி போக வேண்டியவங்க கூட முன்னாடி போக முடியாதபடி இவங்க காரை எடுத்தாதான் அவங்க போக முடியும், அது மாதிரி நிறுத்தி வச்சிருப்பாங்க. இன்னொன்று, அவங்களுடைய அதிகாரத்தில் அவங்க எப்போ வேணாலும் அந்த காரில் ஏறி போக முடியும். வயதானவங்க, உடம்பு முடியாதவங்க, அவங்க யாராவது காரில் ஏறி போனால் போர்ட்டிகோ வரைக்கும் கார் வந்தால் தான் போக முடியும். மழை பெய்யுதுன்னா கூட அதெல்லாம் வர முடியாது. ஏன்னா ஓப்பனாகவே சொல்கிறேனே,
ஒரு ஒரு அரசு தலைவர் அப்படின்னா அவர் கார் நிற்கும், அடுத்த நிலையில் இருக்கிறவர் நிற்கும், அப்புறமா வந்து செக்ரட்டரி, அதுக்கு அடுத்தது வந்து கமிஷனர், அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட் கமிஷனர், அப்புறம் டெப்டி கமிஷனர். அதாவது கார் எங்கே நிற்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு அதிகார பசி, எப்படி ஒரு அதிகார பசி இல்லை, அதிகார பசை ஒட்டப்பட்டிருக்கு. யார் கார் எங்கே நிற்கணும் அப்படிங்கிறதுல. ஐயா உண்மைதான், ஒரு விவிஐபி டக்குன்னு வந்தால் டக்குன்னு ஏறி போகணும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த இளைஞருடைய கோபத்தை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்காக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் டாக்டர், ஒரு அவசரமாக ஒரு பேஷண்ட்டை பார்க்கணுன்னு வந்தால் ஒரு டாக்டரோட கார் நிற்கணும் போர்ட்டிகோவில், இறங்கி உள்ளே ஓடணும். அப்படி உள்ளே ஓடுனா அவருடைய காரை எடுத்துகிட்டு போய் வேலட் பார்க்கிங் வேறு எங்கேயாவது போய் நிறுத்தினா இந்த போர்ட்டிகோ காலியாக இருக்கும். வர 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 அவசரமாக நிறுத்துறதுக்கு அந்த போர்ட்டிகோ காலியாக இருக்கணும். அதில் இவ்வளோ பெரிய உங்கள் காரை அடைச்சிக்கிட்டு நின்றுதுன்னு சொன்னால் இங்கே அத்தியாவசியத்தை பற்றி மரியாதை இல்லை, அதிகாரத்தை பற்றிய மரியாதை தானே இருக்குது. அந்த இளைஞருடைய சிந்தனை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன அதிகார தோரணையோட ஒன்றை காட்டுறது? அவசியத்தை பற்றியில் யோசிக்கணும், எது அவசியம்னு யோசிக்க வேண்டாமா? இப்போ வேற ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம நாடு முன்னேறதுக்கு மற்ற நாடு முன்னேறதுக்கு இடையில என்ன இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத ஒரு செய்தி நான் படித்தேன். ஜப்பான் நாட்டில் முதல்லையே வந்துடுறாங்க பாருங்க வேலைக்கு. அவங்க காரை எங்கே பார்க் பண்ணுவாங்க? அவங்க தொலைவில் காரை பார்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நடந்து வந்து அலுவலகத்துக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்துட்டாங்க. அவங்க காரை கொண்டு போய் தொலைவில் பார்க் பண்ணிவிட்டு மற்ற அவசரமாக ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பம், 9:50க்கு ஒருத்தர் வராருன்னா அவருக்கு பார்க்கிங் லாட் வந்து முன்னாடி காலியாக இருந்தால் டக்குன்னு நிறுத்திட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகலாம். அப்போ அவருக்கு கெட்ட பேர் வராது, வேகமாக உள்ளே போகலாம். ஏதோ ஒரு அவசரத்தில் தான் தாமதமாக வரப்போகிறாரு, அவருடைய வேலையை போய் அவர் பார்க்க போகிறார். நம்ம என்னைக்காவது இப்படி யோசிச்சுருக்கோமா? எல்லாத்த விட நம்ம முன்னாடியே வந்தால் கூட இறங்கி பக்கத்தில் போகிற மாதிரி முன்னாடி நம்ம காரை நிறுத்திக்கணும். இந்த மைண்ட் செட்டு தானே நமக்கு இருக்குது. இப்போ யோசிங்க, தன்னை பற்றியும் தன் வளர்ச்சி பற்றியும் தன் அதிகாரம் பற்றியும் தன் சுயநலம் பற்றியும் தன்னுடைய வசதி 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 என்கிற வெறியிலும் தான் பெருவாரியான இந்தியர்கள் இருக்கிறோம். த கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், பிறர் மீதான அக்கறை, பிறரது, அதாவது லேட்டாக ஒருத்தர் வர்றாருன்னா வேணும்னு வரமாட்டார். அவர் ஏதோ ஒரு அவசர ஆத்திரத்தில் லேட்டாக வருவார் அலுவலகத்துக்கு. அப்போ அவர் ஓடி வந்து முன்னாடி பார்க் பண்ணால் உள்ள ஆஃபீஸுக்கு டயத்துக்கு போயிடலாம். ஸோ பார்க்கிங் லாட் விடும்போது லேட்டாக வர்றவங்க முன்னாடி இறங்குறதுக்கு வசதியாக விட்டுட்டு தன்னோட காரை கடைசியாக நிறுத்துகிற ஜப்பான் முன்னுக்கு வருமா? எல்லோருக்கும் முன்னாடி கொண்டாந்து போர்ட்டிகோவில் நிறுத்திக்கிறது, பார்க்கிங் லாட்டில் முன்னாடி வந்தவன் வந்து நிறுத்திட்டு மற்றவன் காரே எடுக்க முடியாதபடி போக முடியாது. சில கல்யாண வீட்டில் சில பேர் பண்ணுற அழும்பு, எவனுமே காரை எடுக்க முடியாது, வரிசையாக கார் நிறுத்தியிருப்பான். இப்படி கொண்டாந்து குறுக்க ஒரு கார் நிறுத்தி 4 காரை எடுக்க விட மாட்டான். மனுஷனா அதெல்லாம் 4 கால் விலங்கு. இந்த நம்ம வச்சிருக்கிற காருக்கு 4 சக்கரம், இந்த 4 சக்கரத்தில் வர்ற ஒரு விலங்கு இது, அவ்வளோதான் நான் சொல்லலாம். எவ்வளோ தவறு தெரியுமா? நம்ம நிறுத்தணும் ஒரு காரை அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் நாம் நிறுத்தணும். யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா தி கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இந்த நாடு முன்னேறணும்னு வீர வசனம் பேசினா முன்னேறாதுங்க. இந்த நாட்டு மக்களுக்கு பொறுப்புணர்வு வரணும். நான் கடைவீதி வழியாக போகும்போது பார்க்குறேன், எல்லோரும் கடைக்கு முன்னாடி இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே நீட்டி இடத்த பிடிச்சிக்கிறாங்க. எப்படி நாடு முன்னேறும்? உனக்கு கடை அப்படின்னா கடையோடு நிறுத்த வேண்டியது தானே. பிளாட்ஃபாரத்தை நீ எப்படி பிடிக்கலாம்? பிளாட்ஃபாரத்தில் மற்றவங்க நடந்து போனால் தானே இதுக்குள்ளே வந்து வாகனம் போக முடியும். அது கோர்ட்டே ஆர்டர் போட்டுதுன்னா கூட என்ன சொல்கிறாங்க, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதான்னா. ஒரு நிமிஷம், எல்லாருடைய வசதியை பற்றி நம்ம யோசிக்கணும். இந்த நாட்டுக்குள்ளே கடைன்னு ஒரு தெரு இருக்கணும், அதுக்குள்ளே போய் நம்ம வாங்கணும். நாடு வளரணும் இல்லையா? சரி, நான் எங்கேருந்தோ எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்க வேண்டாம். எல்லாம் ஒளிபரவட்டு கட்டுரை தான். ஒளிபரவட்டு இதழில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஜப்பானியர்களுடைய அந்த கார் பார்க்கிங் சென்ஸ் பெரிய விஷயம். லண்டன்லலாம் நீங்கள் தவறாக கார் பார்க்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் போயிடும். நீங்கள் மறுபடியும் லைசன்ஸை புதுப்பிக்க முடியாது தெரியுமா?
தவறானபடி காரை பார்க் பண்ணிட்டு போனால் அவங்க வந்து லைசன்ஸை புதுப்பிக்க முடியாது. இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் இந்தியாவில் வரணும். அதிகார தோரணைக்கு அடையாளமாக கார் பார்க்கிங் இருக்கக்கூடாது, அவசியத்துக்கு அடையாளமாக இருக்கணும். ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிறதுக்கு வசதியாக, இல்லை 2-3 போர்ட்டிக்கை வச்சு டாக்டர்ஸ் கார் நிறுத்துறதுக்கு வசதியாக ஒரு இடம், நோயாளிகள் வந்தால் இறங்குறதுக்கு வசதியாக ஒரு இடம், அந்த மாதிரி பண்ணணும். அதிகார மையங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை மாற்றி அவசிய நிலைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அழகான செய்தி, அந்த ஜப்பான் பற்றிய செய்தியை ஒளிபரவற்ற இதழில் வெளியிட்டிருக்கிறோம். ஒளிபரவற்றை எப்படி படிக்கணும்? இதுக்கு கீழே லிங்க் இருக்குது, அதை போய் நீங்கள் சொடுக்குங்க. அந்த இணைப்புக்கு போனீங்கன்னா அழகான அந்த புத்தகம் உங்களுடைய படிப்புக்கு கிடைக்கும். இது எவ்வளவு நாங்கள் முயன்று செய்கிறோம் தெரியுங்களா? நல்ல செய்தி, அதை படித்தா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சொக்க தங்கமாக மாறுற மாதிரி அதில் கட்டுரைகள் தேடி 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 போடணும். படிங்க, பகிருங்க. தயவுசெய்து ஒரு 10 குரூப்புக்கு அதை கெட்ட விஷயத்தை, மோசமான விஷயத்தை எல்லாம் பகிர்றோம். நம்ம அவசரமாக பகிர்றோம். இந்த மாதிரி நல்ல விஷயம் பகிர வேண்டாமா? ஒளிபரவட்டம் இதழில் இந்த நல்ல செய்தி இருக்குது, தயவுசெய்து எல்லாரும் பகிர்ந்து பகிர்ந்து பல பேருக்கு அனுப்பி ஒளி பரவட்டும் என்று மனமாற வேண்டுகிறேன்.